சீமான் சபரீசன் சந்திப்பு அதிரும் தமிழக அரசியல் களம். ஏன் இந்த சந்திப்பு, இந்த சந்திப்போட பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக விரிவாக நம்ம அலசி ஆராய போகிறோம். ஹாய் மக்களே, தமிழக அரசியல் களத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு முக்கியமான அரசியல் சந்திப்பு இப்போ நடந்திருக்கு. நீண்ட நாட்களாக சீமான் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் திடீர்னு சீமான் டிஎம்கேவை இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது. இதற்கு சீமான் பிஜேபியோட பி டீம், அதனால தான் திமுக இவ்வளோ தூரம் அவர் எதிர்த்து விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு அப்படிலாம் பார்க்கப்பட்டுச்சு. இப்படி யாரும் எதிர்பார்க்காத ஒரு வகையில் திடீர்னு சீமானும் சபரீசனும் சந்தித்து பேசிக்கிட்டது யாரும் நம்ப முடியாத, யாரும் முன்கூட்டியே யோசிக்க முடியாத ஒரு அரசியல் நிகழ்வாக இது முக்கியமான ஒரு சந்திப்பாக தமிழக அரசியல் களத்தில் பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. அதாவது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மருமகனும் திமுகவின் முக்கிய வியூக வகுப்பாளருமான சபரீசனை சந்தித்து பேசியிருக்கார். இன்னைக்கு திமுகவுடைய குடும்ப அரசியல், ஊழல் உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு மிக கடுமையான எதிர்வினை ஆற்றியவர் தான் சீமான். இந்த சந்திப்பு மூலமாக தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு உள்ளதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சீமானே நம்ம எல்லாரையும் கேட்க வச்சிருக்காரு. இந்த சந்திப்போட பின்னணி மற்றும் இந்த சந்திப்போடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதா இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த சந்திப்பு சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சபரீசனுடைய வீட்டில் நடந்திருக்கு. ரொம்ப மறைமுகமான ஒரு சந்திப்பாக, திரைமறைவில் நடக்கப்பட்ட ஒரு சந்திப்பாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த சந்திப்பை பற்றின ஒரு புகைப்படம், ஒரு வீடியோ கூட இது வரைக்கும் சமூக வலைதளங்களையோ இல்லை ப்ரெஸ்ஸுக்கோ நம்ம கொடுக்கப்படலை, எங்கேயுமே இதை பற்றி பார்க்க முடியலை. இந்த சந்திப்பு குறித்து இருதரப்பும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலையுமே அவங்க முழுமையாக வெளியிடலை. அதற்கு நிறைய அரசியல் காரணங்கள் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் இந்த சந்திப்பு ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு அரசியல் உள்வட்டாரங்களில் சொல்லப்படுது. அதாவது நாம் தமிழர்லேருந்து திமுகலேருந்து சொல்லப்படுது. நாம் தமிழர் கட்சி கடந்த 2 தேர்தல்களில் தனித்து தான் நின்று கணிசமான வாக்கு சதவீதங்களை அவங்க பெற்றாங்க. ஆனால் இது திமுகவுடைய வாக்கு வங்கியை பெரிதும் பாதித்து வருவதாக அப்போதைக்கு அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில், அதாவது அது வரைக்கும் திமுகவை எதிர்த்து களம் கண்ட சீமான் இந்த நிலையில் திமுகவுடைய மிக முக்கியமான நபராக கருதக்கூடிய அந்த சபரீசனை சந்தித்து பேசினது பல யூகங்களுக்கு வழிவகுத்திருக்கு, பல கேள்விகளை இயல்பாக எழுப்ப வச்சிருக்கு. இந்த இடத்துல அரசியல் நோக்கங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சந்திப்பு குறித்து அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, பல ஆரூடங்கள் சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம ஒன்றொன்னாவே இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் விஷயம், அதாவது அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, புதிய பாதை நாம் தமிழர் கட்சியோட அரசியல் வியூகம் அப்படின்னு ஒரு தலைப்பிட்டு சொல்ல வராங்க. அதாவது என்னென்னா, அதிமுக மற்றும் திமுக இந்த 2 பெரிய கட்சிகளையுமே எதிர்த்து தனித்து நின்று வந்த சீமான் தன்னுடைய இந்த நிலைப்பாட்டை கொஞ்சம் மெல்ல மெல்ல மாற்றிக்கொண்டே வருகிறார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ எழுந்திருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. வாக்கு சதவீதத்தை உயர்த்தினாலும் கூட ஒரு தொகுதியில் கூட நாம் தமிழர் கட்சினால் வெற்றி பெற முடியாத நிலையில தான் இன்னைக்கு சீமான் தன்னுடைய கட்சியை வழிநடத்திட்டு போயிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் திமுகவுடன் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய தேர்தலில் கூடுதல் முக்கியத்துவம் பெறக்கூடிய வகையில் அந்த முயற்சியை தான் இப்போ சீமான் செஞ்சிருக்காரோ அப்படிங்கிற ஒரு கோணம் அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்படுது. மறுபுறத்தில் இந்த சந்திப்பு திமுகவுடைய ராஜதந்திர நகர்வாகவும் பார்க்கப்படுது. சீமான் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரித்து அதிமுகவுக்கு மறைமுகமாக உதவக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் திமுக தலைமைக்கு ஒரு வேளை இருந்திருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதோட வெளிப்பாடாக கூட இந்த சந்திப்பு இருக்கலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் சீமானோட ஒரு சமரச போக்கை கடைபிடிச்சு அவரது கடுமையான விமர்சனங்களை மட்டுப்படுத்தவும் தன்னுடைய வாக்கு வங்கியை சிதறாமல் காப்பாற்றுவதற்காகவும் இந்த சந்திப்பு உதவலாம் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் இந்த விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் 3, அதாவது 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சந்திப்பு பற்றி 3வது விஷயம் என்னென்னா, எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்கள். அதாவது இந்த சந்திப்பு சபரீசன் சீமானோட இந்த சந்திப்பு அதிமுக மற்றும் பாஜக போன்ற கட்சிகளுக்கு ஒரு புதிய ஆயுதத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. அது என்ன அப்படின்னா,
அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் வந்து வெளியில் வந்து திமுகவை மிக கடுமையாக எதிர்த்து விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ள அவர்கள் கூட, அதாவது அவர்களுக்குள்ள உள்ள வந்து பேரம் பேசும் அந்த இரட்டை வேட அரசியலை சீமான் பின்பற்றுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பிஜேபியும் திமுகவும் அரசியல் ரீதியாக வெளியில் சண்டை போட்டுக்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க நட்பு பாராட்டுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் சமீப காலமாக இங்கே பொது வெளியில் வைக்கப்படுது. இந்த ஃபார்முலாவை தான் சீமான் இப்போ கையில் எடுத்திருக்காரு. எப்படி பிஜேபியும் திமுகவும் அரசியலை எதிரெதிர் துருவங்களாக இருக்காங்களோ, உள்ளுக்குள்ளே நட்பு பாராட்டுறாங்களோ, அதே இதை நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு சீமான் ஒரு முன்முடிவுக்கு வந்து தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கும் அப்படிங்கிற விமர்சனத்தையும் அரசியல் விமர்சகர்கள் முன் வச்சுட்டு வராங்க. திமுக ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சி அப்படின்னு கடந்த சில தேர்தல்களில் கடைசி மாதம், அதாவது போன மாதம் வரைக்குமே மிக கடுமையாக திமுகவை எதிர்த்து திமுகவுக்கு நேரெதிராக மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்த சீமான் இப்போ அந்த திமுகவுடைய முக்கியமான நபரை சந்தித்து பேசுனது எதுக்கு அப்படின்னா, இதோட பின்னணி என்னவா இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை பாஜகவும் இப்போ எழுப்பக்கூடும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களால் கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. முக்கியமாக இந்த சந்திப்பு வந்து தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய சலசலப்பையை உண்டு பண்ணியிருக்கு, ஒரு பெரிய டிஸ்கஷனை, டிபேட்டை உண்டு பண்ணியிருக்கு, ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் நாம் தமிழர் கட்சியோடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இந்த சந்திப்பு மூலமாக எழுந்திருக்கு அப்படின்னு முக்கியமாக பார்க்க தோணுது. இந்த சந்திப்போட இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, இது தமிழக அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையாக கூட அமையலாம் அப்படின்னு அதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் அப்படி இருக்குது. ஆனால் இதற்கு காலம்தான் தீர்மானிக்கும். அதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி உங்கள் எல்லாருக்கும் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, சீமான் இதுவரைக்கும் எடுத்த நிலைப்பாடு என்ன, இனிமேல் அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன, ஏன் இது வரைக்கும் ஒரு நிலைப்பாட்டில் இருந்து திமுகவை எதிர்த்து அரசியல் களம் கண்டார், இனிமேல் ஏன் திமுகவுக்கு ஆதரவாக அரசியல் களம் காண போகிறார் அப்படிங்கிற இருவேறு விதமான பார்வை, 4 விதமான அரசியல் கோணங்கள் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் எல்லாரும் தான் இருக்க போகிறீங்க. அதனால் சீமான் சபரீசனுடைய இந்த சந்திப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க.